ஓசூர் அருகே அக்கொண்டப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ சத்யபாமா ருக்மணி மகோத்சவம், ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கல்யாண வைபவம். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட ஓசூர் அடுத்த கிளமங்கலம் அருகே உள்ள அக்கொண்டப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ சத்யபாமா ருக்மணி ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த திருக்கல்யாண விழாவில் விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கி ஜானுவாசம் என்று அழைக்கப்படும் மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சியும் நடந்ததை தொடர்ந்து விஷ்ணு சஸ்திரநாம பரணயம் டோலோசவம் நடத்தி பஞ்சமி ஆகியவைகளை பாடப்பட்டு நிறைவுற்றன. மகோத்சவத்தின் முக்கிய நாளான திருக்கல்யாண வைபவமானது காலை வேத பரணயத்துடன் தொடங்கி உஞ்சவிருதி சமுத்திராய திருமணம் நிகழ்வு நடைபெற்றன. மேலும் பெண்கள் சீர்வரிசைகள் எடுத்து வந்து இறைவனுக்கு படைத்தனர். தொடர்ச்சியாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நடனம் ஆடியபடி பஜனை பாடல்கள், பல்வேறு இந்து சமுத்திராய சடங்குகளை பக்தியுடன் நிறைவேற்றினார். வேத மந்திரங்கள் ஆகியன முழங்க மாங்கல்ய தருணம் எனப்படும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அப்போது பூஜைகள் செய்து வழிபட்ட திருமங்கல்ய நாணை ஸ்ரீ வேணுகோபால சுவாமி ஸ்ரீ சத்யபாமா ருக்மணி கழுத்தில் கட்டும் திருக்காட்சியினை தத்ரூபமாக பக்தி பரவசத்துடன் நிகழ்த்தினார்கள். இந்த திருக்கல்யாண வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ வேணுகோபால சுவாமியை வழிபட்டனர். இந்த விழா ஏற்பாடுகளை செய்தவர்கள் அக்கொண்டப்பள்ளி கிராம முக்கியஸ்தாரர்கள். சுவாமி திருக்கல்யாணம் முடிந்த பிறகு அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண வைபவத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு கிராமங்களில் இருந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதமாக அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. செய்தியாளர் செல்வமுடன் KC சந்திரசேகர்.